இதை இவருக்கும் வழி கொடுக்காமல் அங்கேயே நாம் தயாரிப்போம். இயேசுவோடு பயணிக்கின்ற வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை நினைத்து நாம் அனைவரும் அங்கேயே தயாரிப்போம். ஒருவர் பேசாமல் இருந்து அங்கேயே நாம் தயாரிப்போம். நம்முடைய கோடி மக்கள் இருந்தாலும் இன்று ஒவ்வொருவருக்கும் அவரோடு பாக்கியம் சொல்கிறது. அதை நினைத்து நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கூறி அவரோடு நன்களை உன்னோடு பயணிக்கிறேன். நிறைவான ஆசி முறைகளுடைய அருளையும் உலகத்தையும் காணாமல் மன்னிக்கும் தெய்வம், அன்பின் தெய்வம் இன்று நாம் ஒவ்வொருவரையும் அவர் மாறுபட்ட 14 உலகத்தின் மூலமாக அமைத்து வைத்திருக்கிறார். அதை நாம் அனைவரும் நினைத்து பார்க்கிறோம். ஒன்றும் அறியாத ஒருவரை கொலை செய்தார்கள். நம் ஒவ்வொருவரின் பாவங்களை ஏற்று அவர் தாழ்ச்சியோடு அந்த சிலுவை சாவை ஏற்றார். அந்த புதியவர்களே பழைய ஏற்பாட்டிலே சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்கிறது, ஒரு தொகுப்பின் சின்னமாக இருக்கிறது. கழிந்தவர்கள் மட்டுமே அதில் சிறையிட்டுக் கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை அன்பின் சிலுவையாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை மீட்பின் சிலுவையாக மாற்றினார். நினைத்து பார்ப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் முழங்கால் படித்து நம்முடைய பார்வையை இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற அந்த முதல் ஸ்தலத்திலே நம்முடைய பார்வையை நாம் வசிப்போம். யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன அந்த தெய்வத்தை இன்று கள்வர்கள் மத்தியிலே அவரை தீர்ப்பிடுகிறார்கள். அனைவரும் புக்களை மூடி ஆண்டவர் தீர்ப்பிடப்படுவதை நாம் நினைவு பார்க்கிறோம். ஆண்டவர் இருப்பதையும் அவரோடு சேர்ந்து மக்களிடங்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று கண்டுவதையும் நாம் நினைத்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களிலே ஒருவர் மற்றவர்களை பிடிக்கிறோம், லஞ்சம் குறைக்கின்றோம்,
அவருடைய மனம் நோக்குமாறு நாம் செய்கின்றோம். நம்முடைய வார்த்தைகளால் அவர்களை நோக்கடிக்கின்றோம். அந்த தருணத்திற்காக நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இறைவா, நீ தீர்ப்பு எழுதப்பட்டது போல நான் பல நேரங்களில் ஒருவர் மற்றவர்களை தீர்ப்புக்குள் ஆகியிருக்கின்றேன். இதை மன்னியும் இறைவா, இதை மன்னியும் இறைவா, இதை மன்னியும் இறைவா என்று நாம் அவரிடம் கேட்போம். இப்பொழுது நம்முடைய பார்வையை இரண்டாவது ஸ்தலத்தில் வைப்போம். இந்த ஸ்தலத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகின்றார்கள். ஒரு பாவம் செய்யாத ஒருவர் பாவத்தின் சுமையாகிய அந்த சிலுவையை அவர்கள் சுமத்துகின்றார்கள். நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டிருப்பதை நினைத்து பார்ப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இன்னும் வாருங்கள் என்று சொன்ன அந்த தெய்வத்தை சுமையால் சுமத்துகின்றார்கள். அவர்களுடைய நாம் பலவரை தெரிந்தோ தெரியாமலோ பலரின் சுமையாக மாறியிருக்கின்றோம். பலரின் பாடுகளாக நாம் மாறியிருக்கின்றோம். அந்த கருத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா, நீர் அந்த சுமையை சுமந்தது போல நானும் பலரிடம் எனது சுமையை நான் சுமக்க வைத்திருக்கின்றேன். அதற்காக மன்னியும் இறைவா, இனி மன்னியும் இறைவா என்று நாம் அவர்கள் மன்னிப்பு கேட்போம். இப்பொழுது மூன்றாவது செயலுக்கு நாம் பார்வையை வைப்போம். முதல் முறையாக கடவுள் ஒரே ஒரு கீழே இருக்கிறார். பாவ சுமை தாங்காமல், சிலுவையின் அழுத்தம் தாங்காமல் கீழே இருக்கிறார். நம்மை ஆற்றுவதும் தேற்றுவதாக இருந்த அந்த தெய்வம் இப்பொழுது நமத்திலே கீழே விழுந்து கிடைக்கிறார். யாரையும் குற்றவாளிகள் என தீர்க்கிறார்கள் என்று சொன்ன அந்த தெய்வம் தீர்க்கப்பட்டு நம் மத்தியிலே கீழே விழுந்து கிடைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரங்களில் பலரின் காடுகளை வாரிவிட்டு அவரை கீழே விழ செய்கின்றோம். துரோகம் என்ற அந்த ஒரு செயலின் மூலமாக பலரின் வாழ்வை நாம் அழித்திருக்கிறோம். அதற்காக நாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த தாய் அவரை சந்திக்கிறார். 12 மாதங்களாக தனது வயிற்றிலே பெற்றெடுத்த பிள்ளை புத்துயிரும் உடமையுமாக கிடப்பதை அன்னை மரியாதை பார்த்து துணிவிக்கிறார், வேதனைப்படுகிறார், வருந்துகிறார். நாமும் பல நேரங்களிலே பலரின் பாவத்திற்காக காரணமாக இருந்திருக்கிறோம். நாமும் பல நேரங்களிலே நம்முடைய தாய் சொன்னதை கேட்காமல் இருந்திருக்கிறோம். நம்முடைய தந்தை சொன்னதை கேட்காமல் இருந்திருக்கிறோம். அதற்காக நாம் வருகிறோம். அதற்காக இறைவனிடம் இறைவாக மனையும் இறைவாக இருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய பார்வையை 5வது ஸ்தலத்திற்கு வைப்போம். இப்பொழுது அந்த பாவமான சிலுவையின் கல்லு தாங்க முடியாமல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கரம் கொடுத்தவர் சீமோன். இயேசுவின் வலுவை அவரும் இணையாக நின்று தூங்குகிறார். நாம் இயேசுவின் சிலுவையை கொண்டு அவருக்கு உதவி செய்வோம். அப்பா, 2000 வருடங்களுக்கு முன்பாக நீர் பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே நான் இல்லை. இப்பொழுது உன்னோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன், உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவருடைய சிலுவையை நாம் கொள்வோம். அவருக்கு நாம் உதவி செய்வோம். நாம் கோரிவர்களே பல நேரங்களில் உதவி கேட்டு வந்து நம்மை நாடியவர்களை நாம் உல்லாசப்படுத்தி இருக்கின்றோம். அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இப்பொழுது நம்முடைய பார்வையை 6வது ஸ்தலத்திற்கு வைப்போம். இந்த ஸ்தலத்திலே நாம் இயேசுவை இப்படித்தான் இயேசு இருப்பார் என்று அவரை பார்ப்பதற்காக தனது முகத்தை ஒன்றிகளால் அறிந்து கொள்கின்றார். இயேசு முகம் அந்த துணியிலே அப்படியே வருகின்றது. ஏனென்றால் அவருடைய முகமும் உடலும் இரத்தத்தால் உடைந்திருந்தது. அவருடைய ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு உடல் பாகங்களும் இரத்தத்தால் சூழ்ந்து இருந்தது. அந்த இரத்தத்தை வைத்து தனது முகத்தை அறிந்து கொள்கிறார்.
சில நேரங்களில் நாங்கள் பாவம் எங்களை சூழும் பொழுது நாங்கள் கீழே விழுந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும் இறைவா, உமது முகத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு நான் உங்களுக்கு நன்றி இறைவா என்று சொல்வோம். அவரை மன்னிப்பை வேண்டுகிறதாக அனைவரும் மன்னியும் இறைவா, மன்னியும் இறைவா என்று அவர்கள் நான் சொல்வோம். நம்முடைய பார்வையை 7வது ஸ்தலத்திற்கு வைப்போம். இந்த ஸ்தலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அந்த சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் 2வது முறையாக கீழே விழுந்தார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் இப்பொழுது சரிந்து கிடக்கின்றார். நம்முடைய பாவத்தின் சுமை தாங்க முடியாமல் இந்த மாமனிதர் சரிந்து கிடக்கின்றார். அவரை உற்று பார்க்கிறோம். அவர் இவர்களே பல நேரங்களிலே இவர் பாவத்திற்கு தெரிந்தும் நமது பாவத்திற்கு நம்மையே நாம் கொடுக்கின்றோம். அந்த கருத்திற்காக நம் இறைவனிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். முதல் முறையாக நாம் பாவத்தில் விழுந்த போதும் கடவுளின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது. மீண்டுமாக அதே பாவத்தில் நாம் விழும் பொழுது கடவுளின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கிறது. நாம் அனைவரும் நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் நாம் பாவத்தில் விழும் பொழுது இறைவா, நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், எனக்கு உமது வரங்கள் தேவை, எனக்கு உமது ஆசீர்வாதம் தேவை, எனக்கு உமது அருள் தேவை, எனக்கு உமது கருணை தேவை, எனக்கு உமது அன்பு தேவை என்று நாம் அவரிடம் கௌரவமாக மன்னிப்பு வேண்டுவோம். இப்பொழுது 8வது ஸ்தலத்தின் மீது நாம் பார்வையை வைப்போம். அந்த 8வது ஸ்தலத்தின் மீது நம்முடைய பார்வையை வைப்போம். இந்த ஸ்தலத்திலே எருசலேம் மக்கள் இயேசுவை வந்து பார்த்து வருகின்றார்கள். இயேசு வருகின்ற அந்த வேதனையை அவர்கள் பார்த்து அழுகின்றார்கள். அந்த நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு எனக்காகவார்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கின்றார். வேதனையின் உச்சம், வலியின் உச்சம், இருப்பினும் நம் ஒவ்வொருவருக்காக அவர் கவலைப்படுகின்றார். நம் ஒவ்வொருவருக்காக அவர் இரக்கம் காட்டுகின்றார். ஆனால் இவர்களே, நாம் பல நேரங்களில் பிறரின் நீர்களை உடைக்காது இருந்த தளத்திற்காக மன்னிப்பு வேண்டுவோம். பிறரின் கவலைகளை நாம் கேட்காது
வருகிறவர் இப்பொழுது நம்மை மன்னித்து இருக்கின்றார். இப்பொழுது 9வது ஸ்தலத்தின் மீது நம் பார்வையை வைப்போம். சிலுவையின் வேதனை தாங்க முடியாமல் 3வது முறையாக நம் ஆண்டவர் இயேசு கீழே விழுகிறார். முதல் முறையாக விழுந்து கொண்டு அவர் தானாகவே எழுப்பினார். இரண்டாவதாக விழுந்து கொண்டு அவரை பிறர்கள் தூக்கிவிட்டார்கள். 3வது முறையாக கீழே விழுந்து கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். சக்தி இல்லாமல் ஜீவன் இல்லாமல் கீழே விழுந்து கிடக்கிறார். அப்பா, பல நேரங்களிலே நாங்கள் இது பாவம் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டுமாக அந்த பாவத்திலேயே நுழைந்து உண்மை கீழே விழ செய்தோம். அதற்காக எங்களை மன்னியுங்களை பாதித்து அவர்கள் நாம் மன்னிப்பு கேட்போம். இப்போது 10வது ஸ்தலத்தின் மீது நமது பார்வையை வைப்போம். இந்த ஸ்தலத்திலே நம் ஆண்டவர் இயேசுவின் ஆடைகளை கல்வர்கள் அவிழ்க்கிறார்கள். குற்றம் சுமத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். இப்பொழுது ஆடையை உருவி அவமானப்படுத்தப்படுகின்றார். அவரை ஆடையை உருவி அவமானப்படுத்துகிறார்கள். நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஆடை எவ்வளவு முக்கியம். நம்ம பொழுது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக சிறந்த ஆடையை தேர்ந்தெடுத்து நாம் அணிந்து செல்கின்றோம். ஆனால் தான் அணிந்திருந்த அந்த ஆடையையும் அவர்கள் அவிழ்க்கிறார்கள். நாம் பல நேரங்களிலே பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்கின்றோம். பிறர் துன்பப்படும் பொழுது நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நாம் அப்படி செய்யும் பொழுது அவர்களையும் நாம் அவமானப்படுத்துகின்றோம். அவர்களுடைய ஆடையை நாம் அடைகின்றோம். நாம் அனைவரும் நினைத்து பார்த்து நாம் அந்த பாவத்தை செய்து நடந்ததற்காக மனவருந்தி சிந்திப்போம். இந்த ஸ்தலத்திலே நம் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். 3 ஆணிகள் தனது வலது கரத்திலும் இடது கரத்திலும் தனது கால்களிலும் ஆணியால் அறைகின்றார்கள். ஒரு சிறு காயம் ஏற்பட்டால் நாம் எப்படி துடிக்கின்றோம்,
எப்படி வேதனைப்படுகின்றோம். ஆனால் இரு கைகளிலும் கால்களிலும் ஆடியால் அறைகிறார்கள். துன்பத்தின் உச்சத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துச் செல்கிறார்கள். அப்பா, பல நேரங்களிலே நானும் உன்னை ஆவியால் அழைத்திருக்கிறேன். நீ கூறிய கட்டளைகளை மீறியதற்குள்ளதாக நானும் உன்னை ஆவியால் அழைத்திருக்கிறேன். என்னை மன்னியும் இறைவா என்று சொல்லி அவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். இப்பொழுது 12வது ஸ்தலத்திலே நம் பார்வையை செல்வோம். இந்த ஸ்தலத்திலே இயேசு தனது உயிரை நமக்காக கொடுக்கிறார். அனைவரும் ஒரு நிமிடம் அவருக்கு நமது மரியாதையும் பணியையும் சமர்ப்பிப்போம். நம் அன்பு இயேசு தனது உயிரை சிலுவையில் கொடுக்கும் பொழுது தனது இரு கரங்களையும் விரித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, அப்பா, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவருடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்கிறார். எத்தனை வேதனைகளுடைய அன்பு! அவரை பாடுபடுத்தினார்கள், அவரை அடித்தார்கள், சாட்டையால் அவரை துன்புறுத்தினார்கள். அனைத்தையும் செய்து அப்பா, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தனது உயிரை விலை தந்தைகிறார். அவர்களுடைய நாமும் பல நேரங்களிலே நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்காத இருந்த நல்லதற்காக மனதை மன்னிக்க வேண்டுவோம். பகைவர்களை அன்பு செய் என்று சொன்ன அந்த இறைவன் தனது சிலுவையிலே உயிரை மாய்க்கும் பொழுது அதை செயலாக்கினார். நாமும் பல தருணத்திலே நம் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டிய சூழல் இருந்தாலும் அதை நாம் தடுத்ததற்காக மனப்படுத்தி நாம் மன்னிப்போம். இப்பொழுது 13வது ஸ்தலத்திலே நம்முடைய பார்வையை செலுத்துவோம். இயேசு தனது பெற்ற தாயின் மடியிலே அமர்ந்தார். அவர் பிறந்தபோது தூக்கிய அந்த இயேசுவை இப்பொழுது இறந்தபோதும் தனது தாய் தனது மடியிலே சுமக்கிறார். எவ்வளவு வேதனை! நாமும் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கின்றோம்.
மடியிலே இருந்தால் எவ்வளவு வேதனை, அனைத்து வேதனையும் சந்தித்தவர் நமது தாய். இறைவனின் திட்டத்திற்கு இருவர்களும் பூரணமாக வழிவகுத்தார்கள். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது நிகழ்கிறார். நாமும் பல நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய தந்தையையும் தாயையும் நாம் உதாசனப்படுத்தியிருக்கின்றோம். நம்முடைய வார்த்தைகளால் அவர்களை திட்டியிருக்கின்றோம். நம்முடைய வார்த்தைகளால் அவர்களை அவகாசப்படுத்தியிருக்கின்றோம். அந்த காரணத்திற்காக நாம் இணைந்து உழைக்கின்றோம், நம்பிக்கை வைக்கின்றோம். இப்பொழுது 14வது ஸ்தலத்தின் மீது நம்முடைய பார்வையை வைப்போம். ஆண்டவராகிய இயேசு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள். நாமும் இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை அடக்கம் செய்ய அனுமதிக்கிறோம். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். இப்பொழுது அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். நம்முடைய பாவத்தையும் நாம் ஒன்றாக கூட்டி இந்த வேளையிலே அடக்கம் செய்யப்பட இருக்கிறோம். அடக்கம் செய்ய நாம் இந்த வேளையை வைத்து பார்க்க வேண்டும். அனைத்து குற்றங்களையும் நாம் அடக்கம் செய்ய போகிறோம். ஏனெனில் நாம் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிருக்கு எழுப்பப்பட்டாரோ அதே போல நாம் நம்முடைய பாவத்தை விட்டொழித்து புதிய வாழ்க்கையை அவரோடு நாம் உயிர்த்தெழ இருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுவதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய பாவத்தை போக்குகிறோம். இப்பொழுது நற்கருணை ஞானத்தை நமக்கு பார்க்க